வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தாளமுக்கம் துரத்தும் மொந்தா சூறாவளி அவசர எச்சரிக்கை. வெலிகம பிரதேச சபை தலைவர் கொலை, 3 கைது, ஒருவரை தேடும் போலீசார், மக்களிடம் உதவி கோரல். ஜகத் விதான மற்றும் சாணக்கியன் எம்பியின் பாதுகாப்பு தொடர்பில் போலீஸ் மா அதிபருக்கு அறிவுறுத்தல். ஆனந்த விஜயபால அறிவிப்பு. மேல் மாகாணத்தின் முக்கிய பிரமுகர்களுக்கு கொலை மிரட்டல் தீவிரப்படுத்தப்படும் பாதுகாப்பு. எதிரணிகளின் சங்கமம் என்பிபி அரசுக்கு சவால் அல்ல, தேசிய மக்கள் சக்தி உறுதி. போதைப்பொருள் சுற்றி வளைப்புகளில் கைதானவர்களின் எண்ணிக்கை 60,000-ஐ தாண்டியது, வெளியான அறிவிப்பு. பல் மருத்துவர்கள் வேலை நிறுத்தம் செய்ய தீர்மானம். இரவு வேளையில் திடீரென உள்நுழைந்த காட்டு யானைகளால் மக்கள் பதற்றம். காத்தான்குடியில் குளத்தில் இருந்து உடலின் பாகம் கண்டுபிடிப்பு. மதவாச்சியில் பெரும் தொகையான வெடிமருந்துகள் கண்டுபிடிப்பு. வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்திற்கு மேலாக காணப்பட்ட தாளமுகமானது கடந்த 6 மணித்தியாலத்தில் மணிக்கு 8 கிலோமீட்டர் எனும் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்றும் அதே பிரதேசத்தில் காணப்படுகிறது. இது மட்டக்களப்பிலிருந்து வடகிழக்காக கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டர் தூரத்திலும், திருகோணமலையிலிருந்து வடகிழக்காக 760 கிலோமீட்டர் தூரத்திலும், யாழ்ப்பாணத்திலிருந்து கிழக்கு வடகிழக்காக 830 கிலோமீட்டர் தூரத்திலும் காணப்படுகிறது. இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை ஆழ்ந்த தாளமுக்கமாக வலுவடைந்து அதன் பின்னர் இன்று மாலை தென்மேற்கு வங்காள விரிகுடா கடல் பிராந்தியம் மற்றும் அதனை சூழ உள்ள மேற்கு மத்திய வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்திற்கு மேலாக இன்று ஒரு சூறாவளி புயலாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் இது நாளை மறுதினம், அதாவது எதிர்வரும் 28ஆம் தேதி காலை ஒரு ஆழ்ந்த சூறாவளி புயலாக மேலும் வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இது வடக்கு வடமேற்கு திசையில் தொடர்ச்சியாக நகர்ந்து எதிர்வரும் 28ஆம் தேதி மாலை அல்லது இரவு ஆந்திர பிரதேசம் கரையோரத்தில் ஒரு புயலாக ஊடுருவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் வீசும் காற்றின் வேகமானது 90 கிலோமீட்டர் முதல் 100 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலை தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் 3 நபர்களை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கெக்கிராவ பகுதியில் இன்று ஒரு பெண் உட்பட 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெளிக்கொணர தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அனுராதபுரம் பிரிவின் கெக்கிராவ காவல் பிரிவில் உள்ள 50 வீடுகள் கொண்ட பகுதியில் குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது. அதன்படி இன்று அதிகாலை காவல்துறை சிறப்பு படை மற்றும் இராணுவ அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சோதனையின் போது கைவிடப்பட்ட வீட்டில் இருந்த ஒருவரும் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டனர். அதே சமயம் போலீசாருக்கும் சந்தேக நபர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு போலீஸ் அதிகாரி காயமடைந்தார். சந்தேக நபர்கள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள், ரூபாய் 1.2 மில்லியனுக்கு மேற்பட்ட பணம், ஹெரோயின், ஐஸ், போதைப்பொருள் மற்றும் போதைப்பொருள் பயன்படுத்திய உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த சந்தேக நபர்களுக்கு உதவிய மற்றொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை பெண்டிவிட்ட கொந்தப்பேன அங்குலுகம பகுதியை சேர்ந்த ஹக்மன பரண லியனகே நுவான் தாரகா என்ற நபர் தப்பியோடியுள்ளார். அவரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். அவரது வலது கையில் அனுராத என்றும் இடது கையில் ஹிதுமதே ஜீவிதே என்றும் பச்சை குத்திய அடையாளங்கள் உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அவரை பற்றிய தகவல்கள் இருப்பின் 07015988888 அல்லது 0112337162 அல்லது 07185920870 என்ற இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீஸ் திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. பிரதான அனுசரணை வழங்குவோர் BT கேஷ் அண்ட் கரி மற்றும் BT சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. BT கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள BT கேஷ் அண்ட் கரி மற்றும் BT சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம், இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை BT கேஷ் அண்ட் கரி மற்றும் BT சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லாச்சப்பல்.
நாடாளுமன்ற உறுப்பினர் யஹத் விதானவின் பாதுகாப்பு தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு போலீஸ் மா அதிபருக்கு அறிவுறுத்தியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை நாடாளுமன்ற விவாதத்தின் போது தனக்கு கொலை மிரட்டல்கள் வந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் யஹத் விதான தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். சாணக்கியனுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறிய நிலையில் அவரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் போது சிறந்த ஒருவரை தெரிவு செய்தால் அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இன்றி காவல்துறை பாதுகாப்பை வழங்க முடியும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் மேல் மாகாணத்தின் முக்கிய பிரமுகர்கள் உட்பட 25 பேருக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி காவல்துறை மா அதிபரின் அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காவல்துறை மா அதிபரின் குறித்த அறிக்கையை தொடர்புபட்ட அதிகாரிகளுக்கு ஏற்கனவே அனுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர்களின் பாதுகாப்புக்கு தேவையான நடவடிக்கைகளை திட்டமிடுவதற்காக இந்த அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த 25 பேருனுள் பெரும்பாலானவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் தொடர்புபட்ட அதிகாரிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அண்மையில் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் உயிரிழப்பதற்கு முன்னர் தனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதாக காவல்துறையில் முறைப்பாடு வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட போதைப் பொருள் சுற்றி வளைப்புகளில் 1482 கிலோ 820 கிராம் ஹெரோயினுடன் 59,243 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சுற்றி வளைப்புகளின் போது 2542 கிலோ 454 கிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் 67,762 பேரும் 582 கிலோ 136 கிராம் ஹஷீஷ் போதைப் பொருட்களுடன் 1444 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் 14,434 கிலோ 468 கிராம் கஞ்சாவுடன் 59,482 பேரும் 32 கிலோ 642 கிராம் கொக்கைன் போதைப் பொருட்களுடன் 86 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 39,61,790 போதை மாத்திரைகளுடன் 2,921 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். எதிர்க்கட்சிகளின் ஒன்றிணைவானது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எவ்விதத்திலும் சவாலாக அமையாது என்று அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளுக்கு சவால் என்பதாலேயே ஒன்றிணைந்து பயணிப்பது பற்றி பரிசீலிக்கின்றன. அது அத்தரப்புகளின் சுயநல அரசியலின் வெளிப்பாடாகும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருந்த வேளை அவர்கள் ஒன்றிணையவில்லை. போர் நடந்த காலகட்டத்தில் கூட இணைந்து பயணிக்கவில்லை. தற்போது இணைகின்றனர் எனில் அது அவர்களின் வங்குரோத்து அரசியலை வெளிப்படுத்துகிறது என அமைச்சர் தெரிவித்தார். பல் மருத்துவ சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மற்றும் சுகாதார அமைச்சின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நவம்பர் மாதம் 6ஆம் தேதி அரசு பல் மருத்துவர்கள் வேலை நிறுத்தம் செய்வதாக அறிவித்துள்ளனர். அரசு பல் மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் நதுன் தம்மிக ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த போது பணியாளர் நாயகத்தின் குறுகிய பார்வை கொண்ட முடிவுகளை கருத்தில் கொண்டு அவரை உடனடியாக பணி நீக்கம் செய்ய கோரி சங்கம் இந்த அடையாள வேலை நிறுத்தத்தை நடத்தும் என்று கூறினார். அவரது அலட்சியத்தால் முழு பல் மருத்துவ சேவையும் சரிவின் விளிம்பில் உள்ளது. பல பல் மருத்துவர்கள் ஏற்கனவே சேவையை விட்டு வெளியேறிவிட்டனர். 10 வருடங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் தேசிய பல் சுகாதார கணக்கெடுப்பும் அவரது செயல்களால் நடைபெற வாய்ப்பில்லை. எனவே அவரை நீக்கிவிட்டு மிகவும் பொருத்தமான ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம் என்று அவர் மேலும் தெரிவித்தார். கம்பளை உலுப்பனை பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் மாமி மற்றும் மருமகன் ஆகியோர் கம்பளை போலீசாரினால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். 67 வயது மாமியார் ஓய்வு பெற்ற ஆசிரியை என தெரிய வந்துள்ளது. இவர்களிடமிருந்து 200 கிராம்
ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த ஓய்வு பெற்ற ஆசிரியையின் மகன் கடந்த 24ஆம் தேதி ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டிருந்தார். நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்த நிலையில் கம்பளை உலப்பனை பகுதியில் உள்ள வீட்டில் சோதனை செய்த போது மாமியார் மருமகன் இருவரும் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டனர். போதைப் பொருள் விற்பனைக்கு பயன்படுத்தப்பட்ட 2 தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவர்கள் கம்பளை, நாவலப்பிட்டிய, உலப்பனை போன்ற பகுதிகளில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருந்தனர் என தெரிய வருகிறது. மட்டக்களப்பு ஆரையம்பதி பாலமுனை நகர் பகுதிக்குள் இரவு வேளையில் திடீரென உள்நுழைந்த காட்டு யானைகளால் மக்களுக்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இரவு நேரம் உள்நுழைந்த காட்டு யானைகள் பாலமுனை நகர் பகுதி பாடசாலை ஒன்றின் முன் நுழைவாயில் கதவினை உடைத்து சேதப்படுத்தியதோடு மக்கள் குடியிருப்பு காணி சுற்றுப்புற வேலிகளை துவம்சம் செய்து ஆரையம்பதி நகர் பகுதிக்குள் உள்நுழைந்து வேலிகளை சேதப்படுத்தின. பின்னர் இதனை அவதானித்த பிரதேசவாசிகள் பாலமுனை ஆரையம்பதி நகர் பகுதிக்குள் இரவில் திடீரென 2 காட்டு யானைகள் சஞ்சரிப்பதை அவதானித்து காட்டு யானைகளை விரட்டி அடித்தனர். இந்த காட்டு யானைகள் கடந்த 1.5 மாதங்களுக்கு மேலாக உணவு தேடி சுற்றித் திரிந்து அச்சுறுத்தி வருவதாகவும் பிரதேசவாசிகள் கவலை தெரிவிக்கின்றனர். காத்தான்குடி பகுதியில் நேற்று குளம் ஒன்றிலிருந்து உடலின் பாகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த உடல் பாகம் காத்தான்குடி 5 பகுதியை சேர்ந்த 66 வயதுடைய ஒருவரின் தலை என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் அவரது உறவினர்கள் 2 நாட்களுக்கு முன்பு அந்த நபர் காணாமல் போனதாக காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உடல் பாகம் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியில் முதலைகள் அடிக்கடி வந்து செல்வதாகவும் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் அந்த நபர் குறித்த இடத்தில் குளிக்க சென்றிருக்கலாம் என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த நபர் முதலையால் தாக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். குறித்த உடல் பாகம் பிரேத பரிசோதனைக்காக காத்தான்குடி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரம் மதவாச்சி வகமல் கொல்லேவ பகுதியில் உள்ள கனதர ஓயாவில் T56 ரக 41 வெடிமருந்து பொருட்கள் மற்றும் 2 வெடிமருந்து உரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வெடிமருந்துகள் நேற்று மதவாச்சி போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவினரால் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வெடிமருந்துகளை அந்த இடத்திற்கு கொண்டு வந்த நபர்களின் அடையாளத்தை கண்டறிய மதவாச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். RIP பேஜிலிருந்து எமக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் கோண்டாவில் மேற்கை பிறப்பிடமாகவும் கொக்குவிலை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு வினாசித்தம்பி சிவகுமாரன் அவர்கள் 24/10/2025 வெள்ளிக்கிழமை அன்று கொக்குவிலில் இறைவனடி சேர்ந்தார். யாழ் புங்குடுதீவு 10ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கொழும்பு வெள்ளவத்தையை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த நடராசா உதயபாலன் அவர்கள் 24/10/2025 வெள்ளிக்கிழமை அன்று கொழும்பில் காலமானார். யாழ் வல்வெட்டுத்துறை தனியம்பையை பிறப்பிடமாகவும் தொண்டமனாறு சின்னமலையை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சிவகாம சுந்தரி திருநாவுக்கரசு அவர்கள் 25/10/2025 சனிக்கிழமை அன்று வெல்வெட்டுத்துறையில் இறைவனடி சேர்ந்தார். கண்டி பேராதனையை பிறப்பிடமாகவும் முல்லைத்தீவு முத்தையன்கட்டு ஜீவநகரை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பழனியாண்டி தனபாக்கியம் அவர்கள் 25/10/2025 முல்லைத்தீவில் இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.